இந்த இயக்கம் பல்வேறு கூறுகளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டும் சரி, புரட்சித் தலைவி அம்மா அவருடைய காலம் தொட்டும் சரி, பல்வேறு நிலைகளில் கழகம் சேதாரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்தந்த காலத்திலே இருந்த கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பினை ஏற்றிருந்த பெருமக்கள் அனைவரும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கழக தொண்டன் ஒருவரை கூட இழக்கக்கூடாது. அவர் எந்த அளவிற்கு தவறிழைத்திருந்தாலும் நாம் அதை பொறுத்து மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டது வரலாறு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கழகம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, நம்மை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்தால், குறிப்பாக அருமை அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் OPS அவர்கள் தலைமையை ஏற்று, கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் RV அவர்களுடைய கட்டளையை ஏற்று நாம் அனைவரும் கழகத்தில் ஒன்றிணைந்தால் அவர்கள் கழகத்தில் இருப்பதற்கு இடமே இல்லாமல் பயந்து ஓடக்கூடிய நிலைமைதான் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது.